إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அருளன்பு பண்பின் அளவற்ற உந்தன் திருநாமம் போற்றி துவங்குகின்றேன். அல்லாஹ் சாந்தியும் சமாதானமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அடிப்பெறலாது அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉத் தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சித்தீகீன்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இம்மஜ்லிஸிலே கூடியிருக்கும் நம் அனைவர்களின் மீதும் இந்த பயானை கேட்கக்கூடிய அத்தனை நபர்களின் மீதும் குறையாது நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலா இந்த உலகம் உங்களுக்கு நிலையானது இல்லை, நிரந்தரமானது இல்லை, மறுமைதான் உங்களுடைய நிலையான உலகம், மறுமைதான் உங்களுடைய லட்சியமாக இருக்க வேண்டும், மறுமைதான் உங்களுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்று குர்ஆன் ஷரீஃபிலே நமக்கு திரும்ப திரும்ப பாடம் புகட்டி கொண்டே இருக்கின்றான். அந்த அடிப்படையில் ரபீஉல் அவ்வல் மாதத்தினுடைய முதல் ஜும்ஆவை நாம் அடைந்திருக்கின்றோம். நமக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தில் தான் பிறந்தார்கள். இதே மாதத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தும் ஆனார்கள். இந்த நேரத்தில் யாராவது உங்களிடத்தில் வந்து, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அளவு கடந்த காதலை கொண்டிருக்கின்றேன், என் உயிர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அர்ப்பணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் நானும் என் குடும்பமும் என் உயிரும் என் பொருளாதாரமும் துச்சம் என்று கூறினால், முதலில் அவரிடத்தில் நீங்கள் கூறுங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று கூறுங்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய மிக அழகான ஒரு வசனம், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுகுமுல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசத்தை பற்றி நீங்கள் பேசுகிறீர்கள். அல்லாஹ் அவனை நேசிக்கக்கூடிய அடியார்களை பற்றி பேசுவதோடு அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசம் நிச்சயமாக இருக்கும் என்பதை எவ்வளவு அழகாக பேசுகின்றான் என்று பாருங்கள். அல்லாஹ்வை நீங்கள் நேசிப்பவர்களாக இருப்பீர்களாயின், நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்கள் என்றால் ஃபத்தபிஊனி, நபியே நீங்கள் கூறுங்கள், என்னை பின்பற்றுங்கள் என்று நீங்கள் கூறுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றாமல் யாரேனும் ஒருவர் வாயால் நான் அல்லாஹ்வை நேசிக்கிறேன், நான் நபி அவர்களை நேசிக்கிறேன் என்று கூறினால் அவர் வாயால் வடை சுடுகிறார் என்று பொருளே தவிர, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முதலில் பின்பற்றுங்கள், அவர்களுடைய சுன்னாவை உங்களுடைய வாழ்நாளில்
எவ்வளவு முடியுமோ, எவ்வளவு உங்களால் கொண்டு செல்ல முடியுமோ அத்தனை சுன்னாக்களையும். சில சுன்னத்துகள் எளிமையாக உங்களுக்கு இருக்கலாம், அதை மக்கள் ஆட்சேபிக்க மாட்டார்கள். சில சுன்னத்துகள் உங்களுடைய குடும்பமே உங்களுக்கு எதிரிகளாக, விரோதிகளாக மாறிவிடும். நீங்கள் பின்பற்றும் போது பின்பற்றுங்கள், அதை நீங்கள் சமாளியுங்கள். பார்க்கலாம் உங்களுக்கு எவ்வளவு நேசம் இருக்கிறது என்று. நீங்கள் அல்லாஹ்வை எவ்வளவு நேசிக்கிறீர்கள் என்பது இப்போது புரிந்துவிடும். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் பின்பற்றினால் யுஹ்பிபுகுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். வயக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும், உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுவான். வேற என்ன வேணும்? வேறு எது வேணும்? நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பது உண்மை என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுங்கள். ஒருவேளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் ஆழமாக அழகாக நீங்கள் பின்பற்றினால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களை நேசிப்பான், உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்று சூரா ஆலு இம்ரானுடைய இந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். இதை முன்னுரையாக வைத்துக் கொள்ளுங்கள். பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதை பின்பற்றுவது என்று கேட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 23 ஆண்டுகளையும் பின்பற்றுங்கள். ஒரு சிலர் கொஞ்சத்தை எடுத்துக் கொள்வார்கள், ஒரு சிலர் மக்கா வாழ்க்கையை எடுத்துக் கொள்வார்கள், மதீனத்து வாழ்க்கையை விட்டு விடுவார்கள், ஏன்னா அது ரொம்ப ரிஸ்க். ஒரு சிலர் மதீனா வாழ்க்கையை மட்டும் பேசுவார்கள், மக்கத்து வாழ்க்கையை விட்டு விடுவார்கள். ஒரு சிலர் இங்கிருந்து கொஞ்சம், அங்கிருந்து கொஞ்சம், அங்கிருந்து கொஞ்சம், இப்படி எடுப்பார்கள். இல்லை, 23 ஆண்டு காலமும் சேர்த்துதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை நெறிமுறை குர்ஆனாகவே இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணம் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸை நாம் பார்க்கிறோம். எனவே யாராவது உங்களிடத்தில் எதை பின்பற்றுவது என்று கேட்டால் 23 ஆண்டு காலத்தையும் நீங்கள் பின்பற்றுங்கள். எப்படியெல்லாம் உங்களால் பின்பற்ற முடியுமோ, எவ்வளவு அழகாக உங்களால் பின்பற்ற முடியுமோ அதிலிருந்து நெறி பிறழாமல் மிக தெளிவாக நீங்கள் பின்பற்றுங்கள் என்பதை நிதானமாக இந்த இடத்தில் முன்னுரையாக நாம் முதலில் பதிய வைத்துக் கொண்டு இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வில் இருந்து சிறந்த 2 குணங்களை நான் எடுத்துக்கொண்டு வந்திருக்கின்றேன். அந்த 2 குணங்களை தெரிவதற்கு முன்னால் இந்த 2 குணங்களை மிக தெளிவாக நாம் புரிய வேண்டுமானால் அதை பயானுடைய கடைசி 2வது உரையில் சொல்வேன். அந்த 2 குணங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கடந்த கால நபிமார்களுடைய பிளாஷ்பேக்குகளை ஒவ்வொரு கட்டத்திலும் எடுத்து காமிக்கின்றான். இப்படி ஒரு தூதர் இருந்தார், இப்படி ஒரு ரசூலுல்லாஹ் இருந்தார், இப்படி ஒரு நபி வந்தார், இப்படி எல்லாம் ஆனது. சில நல்லவர்களை பற்றியும் அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். இப்படி ஒவ்வொரு வரலாற்று சுவற்றை எடுத்து காண்பிக்கும் போதெல்லாம் அதில் இந்த உலக சமூக மக்களுக்கு மிகப்பெரிய பாரிய படிப்பினை இருக்கின்றது. அந்த படிப்பினையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த 23 ஆண்டு காலத்திற்கு மிக தெளிவாக, மிக அழகாக அல்லாஹு தஆலா ஒரு நபியினுடைய பிளாஷ்பேக்கை எடுத்து காமிக்கின்றான். இந்த பிளாஷ்பேக்கை நீங்கள் முழுமையாக படியுங்கள். அதில் ஆழமான பல படிப்பினைகளும் பல கருத்துக்களும் உங்களுக்கு இருக்கின்றது என்று அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களுக்கும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுகிறோம் என்று சொல்லக்கூடிய இப்போது வரை உள்ள முஸ்லிம்களுக்கும், இன்ஷா அல்லாஹ் இனி கியாமத் நாள் வரை வர இருக்கின்ற முஸ்லிம்களுக்கும், ஒட்டுமொத்த மக்களுக்கும் அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். இதில் அல்லாஹு தஆலா காட்டக்கூடிய மிக அழகான ஒரு விஷயம், இப்போது நீங்கள் இந்த ரபியுல் அவ்வல் மாதம் தீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்மாதிரியாக காட்டப்படுகின்ற, வரலாற்று அடிச்சுவற்றில் காட்டப்படுகின்ற யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் இருந்து சில குறிப்புகள், இந்த 3ஐயும் நீங்கள் இணைத்துக் கொள்ளுங்கள். ஜும்ஆவில் ரபியுல் அவ்வல் மாதம், இந்த தீன், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் இருந்து கொஞ்சம். இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு ஒருவேளை யாருக்கேனும் தெரியாமல் இருக்குமானால் இந்த பயான் அவர்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு குர்ஆனில் இருக்கும்படி யார் தெளிவாக புரிந்து விட்டார்களோ இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்கு இந்த பயான் இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு விருந்தாக இருக்கும். இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை நீங்கள் எடுத்து படித்து பார்ப்பீர்களேயானால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை அல்லாஹு தஆலா துவங்குவதற்கு முன்பாகவே அல்லாஹு தஆலா அந்த வரலாற்றை அஹ்ஸனல் கஸஸ்,
மிக அழகான வரலாறு என்று அல்லாஹ்வே சர்டிபிகேட் கொடுக்கிறான். நீங்கள் எத்தனையோ கதைகளை படித்திருக்கலாம், நாவல்களை படித்திருக்கலாம், ஆனால் இப்படி ஒரு கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் இவ்வளவு அழகாக யாராலும் எந்த ஒரு ஸ்கிரிப்டையும் கொண்டு வந்து காட்ட முடியாது என்பது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு 4000 வருடங்களுக்கு முன்னதாகவே சான்று. இன்ஷா அல்லாஹ் கியாமத் நாள் வரைக்கும் அந்த சான்று நின்று கொண்டே இருக்கும். இப்ப இந்த வரலாறு துவங்குகின்றது ஒரு கனவில், இந்த வரலாறு முடிகின்றது அந்த கனவை நனவாக்குவதில். நல்லா விளங்கணும், வரலாறு துவங்குகின்றது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காணக்கூடிய கனவில். வரலாற்றை அல்லாஹ் தஆலா முடிக்கின்றான். எந்த கனவை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறு பிள்ளையாக இருக்கும் போது கண்டார்களோ, இந்த கனவு நனவாகக்கூடிய நேரத்தில் கிட்டத்தட்ட 50 வருடங்கள், கிட்டத்தட்ட 50 வருடங்கள் அந்த கனவு நனவாக்குவதில் இந்த சூரா யூசுப் முடிகின்றது, வரலாறு முடிகின்றது. அதே போன்று இந்த வரலாற்றை இப்போது சொல்வதற்கான நேரம் இல்லை. இந்த வரலாற்றிலிருந்து 3 இடங்களை நாம் எடுக்கின்றோம். ஏனென்றால் 3 விஷயங்களை அல்லாஹு தஆலா அங்கு பேசுகின்றான். ஆனால் ஒரே பொருள் நல்லா கவனிங்க. குர்ஆனில் பல இடங்களில் ஆடை என்று பேசப்பட்டிருக்கின்றது. அதை அரபியில் லிபாஸ் என்று சொல்வார்கள். அல்லாஹு தஆலா தக்வாவையும் ஆடையையும் இணைத்து பேசி காட்டுகின்றான், வலிபாசு தக்வா என்று. இதே போன்று நீங்கள் பள்ளிவாசலுக்கு வரும்போது உங்களுடைய ஆடைகளை அழகாக ஆக்கிக் கொள்ளுங்கள், கச்சாமுச்சான் போட்டுட்டு வராதீங்க. இதை அல்லாஹு தஆலா குர்ஆனில் பேசுகின்றான். யா பனி ஆதம குது ஸீனத்தக்கும் இன்த குல்லி மஸ்ஜித். நீங்கள் பள்ளிவாசலுக்குள் வரும்போது ஆடையை பற்றி அல்லாஹு தஆலா பேசுகின்றான். கணவன் மனைவியினுடைய உறவை அல்லாஹு தஆலா ஹுன்ன லிபாசுல் லக்கும் அன்தும் லிபாசுல் லஹுன், இவர்கள் அவர்களுக்கு ஆடை, அவர்கள் இவர்களுக்கு ஆடை என்று ஆடையை பற்றி பேசுகின்றான். ஆனால் அல்லாஹு தஆலா தனித்து சட்டை என்று குர்ஆனில் எங்கும் பேசல. கமீஸ், அரபியில் கமீஸ் என்றால் மேல் போடக்கூடிய மேலாடை, ஷர்ட். இப்படி சட்டை என்று குர்ஆனில் எங்கும் நீங்கள் பார்க்க முடியாது. ஒரே ஒரு இடத்தில் நீங்கள் பார்க்கலாம், அது சூரா யூசுஃபில் நீங்கள் பார்க்கலாம். கமீஸ் என்று பேசுகின்றான். அதுவும் யாரோ ஒருவருடைய சட்டை அல்ல, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சட்டையை பற்றி அல்லாஹு தஆலா பேசுகின்றான். இந்த சட்டை 3 இடங்களில் வருகின்றது. அதே யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சட்டை, நபி ஒருவர், ஆனால் சட்டை வேற வேற சட்டை. ஆனால் ஷர்ட் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஷர்ட். அல்லாஹ் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்கணும். இப்போ இந்த ஷர்ட்டை பற்றி அல்லாஹு தஆலா இதே சூறாவில் 3 இடங்களில் பேசுகின்றான். 6 முறை வருகின்றது. முதலாவது 18வது வசனத்தில் அல்லாஹு தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கமீஸ், சட்டையை பற்றி பேசுகின்றான். பின்பு அங்கிருந்து நீங்கள் அப்படியே வரலாற்றை கடந்து சென்றால் வசனம் 25, 26, 27, 28 4 வசனங்களிலும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஷர்ட்டை அல்லாஹு தஆலா பேசுகின்றான். இந்த 4 வசனங்களும் சேர்த்து ஒரு சப்ஜெக்ட், ஒரு விஷயம். 3வது இடம் அங்கிருந்து அப்படியே நீங்கள் கடந்து போனால் 93வது வசனத்தில் அல்லாஹு தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஷர்ட்டை பற்றி பேசுகின்றார். இப்ப அல்லாஹு தஆலா பேசக்கூடிய இந்த அழகை பாருங்கள். முதல் கமீஸ் என்று அல்லாஹு தஆலா துவங்குவது சூரா யூசுஃபை துவங்கி 18வது வசனத்தில் அல்லாஹு தஆலா கமீஸ் என்ற வார்த்தையை கொண்டு வருகின்றார். சூரா முடிவதற்கு 18 வசனங்கள் இருக்கும் போது கமீஸ் என்ற வார்த்தையை கடைசியாக கொண்டு வருகின்றார். 6வது முறை. இதை இடைக்குறிப்பு அப்படியே நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்ப சூரா யூசுஃபில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஷர்ட் நமக்கு எந்த பாடத்தை தருகின்றது, என்ன பேசுகின்றது என்பதை பார்ப்பதற்கு முன்னால் முதலில் நமக்கு புரிய வேண்டும், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சட்டையை குர்ஆனில் சூரா யூசுஃபில் என்னென்ன பேசப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் விளங்க வேண்டும். முதலாவதாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விளையாட்டிற்காக அழைத்து செல்வதற்காக தங்களுடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அனுமதி கேட்கிறார்கள். அப்போ அவங்களை கூப்பிட்டுட்டு போறாங்க. நான் சுருக்கமா சொல்றேன், விலகிக் கொள்ளுங்கள். அழைத்து செல்கிறார்கள். ஆனால் சகோதரர்களுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விளையாட்டிற்காக அழைத்து செல்ல வேண்டும் என்பது நோக்கமல்ல. அவர்களுடைய உள்ளத்தில் இருந்தது வேறு. அவர்களுடைய உள்ளத்தில் இருந்தது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொன்று விட வேண்டும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இனி நம்மோடு இருக்கக்கூடாது என்பது அவர்களுடைய ஒரு பிளான், அவர்களுடைய சிந்தனை, அவர்களுடைய தாட் இப்படிதான் இருந்தது. ஆனா கூப்பிட்டுட்டு போய் கொன்னிரலாம் நினைக்கும் போது அவர்களுடைய 11 சகோதரர்களில் ஒருவர் சொல்றாரு, வேண்டாம், இவரை கொல்ல வேண்டாம், இவரை தூக்கி கிணத்துல போட்டுடலாம்.
கிணத்துல போட்டுட்டு இவருடைய சட்டையை கழற்றி ஒரு ஓநாயை அடிச்சு அந்த ஓநாயினுடைய ரத்தத்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சட்டையில் தடவி, சில தர்ஜுமாவில் ஆட்டின் ரத்தம் என்று போடப்பட்டிருக்கும். இப்போ ஓநாயா ஆளா என்பது நமக்கு மேட்ரு இல்ல, மேட்ரு ஷர்ட். அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உடைய ஷர்ட்ல அந்த ரத்தத்தை தடவி தந்தையிடத்தில் சென்று, ஓநாய் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சாப்பிட்டு விட்டது, இது அவருடைய ரத்தம் என்று சொல்லிவிடலாம் அப்படின்னு சொல்லி மஷூரா பண்ணி பிளான் பண்ணி இதையே அவர்கள் செய்கிறார்கள். ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இதே போன்று சட்டையை கழற்றி கிணற்றில் போட்டுவிட்டு அந்த ஷர்ட்ல ஒரு ஓநாயை அடித்து அதனுடைய ரத்தத்தை தடவி கொண்டு சென்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கொடுக்கும் போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விளங்குகின்றார்கள், ஓநாய் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சாப்பிட்டிருக்கோன்னு சொல்லி நான் நினைக்கல. ஏன்னா ஷர்ட் கிழியாமல் இருக்கு, ஷர்ட் சட்டை கிழியாமல் இருக்கு, வேற ஏதோ நீங்க பண்றீங்க. இப்போ என்கிட்ட ஒரே ஒரு வழிதான் இருக்கு, நான் பொறுமையா இருக்கிறேன், அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்தை கடந்து வராங்க. இது முதல் தடவை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சட்டையை பற்றி குர்ஆன் பேசக்கூடிய அந்த முதல் இடம். பின்பு அப்படியே நீங்க கடந்து போனீங்கன்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு கடந்து போகும். பின்பு கிணத்திலிருந்து ஒரு வியாபார கூட்டம் கடந்து சென்றவர் எடுத்தார்கள், சந்தையில போய் வித்தாங்க. எகிப்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வந்தர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழகான குழந்தையை வாங்கி கொண்டு சென்றார். அங்க போய் அவருடைய வீட்டில் அவர்கள் வளர்ந்து வந்ததற்கு பின்னால் எஜமானி அம்மா அழகான தோற்றத்தை பார்த்து மதி மயங்குகிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மீது தவறான இச்சைக்காக அழைப்பதற்காக அவர்கள் செல்லக்கூடிய நேரத்தில் அதே போன்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக வாசக்கதவின் பக்கம் வெறுண்டு ஓடுகிறார்கள். அந்த அம்மா பின்னாடி ஓடி வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஷர்ட்டை பிடிச்சு இழுக்கிறாங்க. சட்டை கிழிந்து போகின்றது. இப்ப அந்த வசனங்கள் தொடர்ச்சியாக 4 வசனங்களில் வருகின்றது. ஷர்ட் கிழிஞ்சு போச்சு, வெளியே போறாங்க. இந்த அம்மாவுடைய கணவர் வெளியில நிக்கிறார். இப்ப என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பெண்கள் அந்த பெண் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மீது பழிய போடுறாங்க. இப்படி பழியை போடக்கூடிய நேரத்தில் இந்த 3 நபர்களும் அல்லாத ஒரு புத்தி கூர்மை படைத்த ஒரு ஷாஹித், சாட்சி சொல்பவர், சரியான விஷயத்தை அறிபவர் ஒருவர் இருந்தார். அவர் ஒரு குழுவை கொடுக்கிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சட்டை முன்பக்கமாக கிழிந்திருந்தால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொய்யுரைக்கிறார், அந்த அம்மா உண்மையை சொல்றாங்க. ஒருவேளை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சட்டை பின்பக்கமாக கிழிந்திருந்தால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உண்மை பேசுகிறார்கள், அந்த அம்மா பொய்யுரைக்கிறார்கள் என்று தெளிவாக சொன்னதும் அப்புறம் 4வது வசனம் சொல்லுது, சட்டையை பார்த்தால் சட்டை பின்புறமாக கிழிந்திருந்தது, அந்த பெண் பொய்யானவள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மெய்யானவர்கள் என்பதை மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள முடிகின்றது. இது 4 வசனங்கள். மீண்டும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஷர்ட் இதை பற்றி பேசி காட்டுகின்றது. இப்ப இதற்கு பின்னால் மீண்டும் சூழ்ச்சியால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறைக்கு செல்கிறார்கள். அங்கு தாவா நடக்கின்றது. பின்பு அதிலிருந்து 2 விடுதலை ஆகிறார்கள். மன்னர் கிட்ட போறாங்க. அதுல ஒருத்தர் இறந்து போறார், இன்னொருத்தர் வருகிறார். இந்த வரலாறை நீங்கள் அப்படியே கடந்து போகலாம். பின்பு கடைசியாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் எந்த சகோதரர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறு பிள்ளையாக இருக்கும் போது அவர்களை கொன்றுவிட வேண்டும் என்று முதலில் நினைத்து பின்பு கிணற்றில் போட்டுவிட்டு சூழ்ச்சி செய்தார்களோ அவர்களே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் ரேஷனுக்காக வராங்க. நியாய விலைக்கடை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரேஷனுடைய அதிபராக முதல்ல ஆகுறாங்க. அப்புறமா எகிப்தினுடைய மந்திரியாக மாறி எகிப்து அதிபராக 2வது ஆகுறாங்க. அப்போ அங்க அவர்கள் வருகிறார்கள். இந்த நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்டு கொண்டு அதுக்கு பின்னாடி சில விஷயங்கள் நடக்குது. தன்னுடைய சகோதரரை முதலில் தன்னிடத்தில் புன்யாமீனை இருக்க வைக்கிறார்கள். கடைசியாக தன் சட்டையை எடுத்து கொடுத்து இத்ஹபூ பிகமீஸி ஹாதா ஃபஅல்கூஹு அலா வஜ்ஹி அபீ யஅதி பஸீரா, பின்பு தன்னுடைய சட்டையை கொடுத்து இந்த சட்டையை கொண்டு சென்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முகத்தில் நீங்கள் போடுங்கள், அவர்களுக்கு பார்வை வந்துவிடும், பின்பு குடும்பமாக எல்லோரும் சேர்ந்து என்னிடத்தில் வாருங்கள் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி அனுப்பியதை வரலாற்றிலே நீங்கள் படித்து பார்த்தால் முழுமையாக உங்களால் புரிந்து கொள்ள முடியும். இப்ப இந்த வரலாற்றிலிருந்து 3 இடங்களை நான் காட்டியிருக்கின்றேன். இந்த 3 இடங்களும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஷர்ட்டை பற்றி பேசுகின்றன. இப்போ மீண்டும் ஒவ்வொன்றாக உன்னிப்பாக நீங்கள் கவனியுங்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த சட்டை முதலாக சிறு பிள்ளையாக இருக்கும் போது கழற்றி
அவர்களை கிணற்றில் போடக்கூடிய நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தோற்றதை போன்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மானபங்கப்படுத்தி விட்டார்கள். அவர்களுடைய சகோதரர்களுடைய சூழ்ச்சி ஜெயித்ததை போன்ற வரலாறு நமக்கு காட்டுகின்றது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னந்தனியாக விடப்பட்டார்கள் கிணற்றுக்குள்ளாக. பின்பு இந்த ஷேக் ஒரு பொய்க்காக காட்டப்படுகின்றது. ஓநாயினுடைய ரத்தத்தை தடவி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் எடுத்து சென்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறந்து விட்டார்கள், ஓநாய் சாப்பிட்டு விட்டது என்று ஒரு பொய்க்காக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சட்டை பயன்படுத்தப்படுகின்றது. இரண்டாவது, நீங்கள் வரலாற்றை உன்னிப்பாக கவனித்து பார்த்தால் அதே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சட்டை மீண்டும் உண்மையா பொய்யா, எது உண்மை எது பொய் என்பதற்காக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சட்டை பேசப்படுகின்றது. ஆனால் உண்மை அந்த இடத்தில் ஜெயித்த போதிலும் சில சூழ்ச்சிகளின் காரணமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறைக்கு செல்ல நேரிடுகின்றது. ஒரு உண்மை பொய், அங்கும் பொய்யை கொண்டு வந்தார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா உண்மையை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சட்டையை ஆதாரமாக வைத்தே உண்மையை வெளியாக்கினான். என்றாலும் சூழ்ச்சியின் காரணமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறைக்கு செல்ல நேரிட்டது. இது இரண்டாவது இடம். மூன்றாவது, எந்த சட்டை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உடலில் இருந்து கழற்றப்பட்டதோ, எந்த சட்டை உண்மையை கொண்டு வந்து நிரூபித்தும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் அந்த உண்மைக்கு சரியான முறையில் விடுதலை பெற முடியாமல் சிறைக்கு சென்றார்களோ, அதே போன்று மற்றொரு சட்டை வரலாற்றினுடைய கடைசியாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பார்வையை கொண்டு வரக்கூடிய நோய் நிவாரணியாக, ஷிஃபாவாக, அருமருந்தாக அல்லாஹு தஆலா சட்டையை மாற்றினான். இந்த மூன்று சட்டைகளும் வெவ்வேறு சட்டைகள். சிறு பிள்ளையில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அணிந்தது வேறு சட்டை, அவர்களுடைய வாலிபத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அணிந்திருந்தது வேறு சட்டை, பின்பு அவர்களுடைய கிட்டத்தட்ட 45-50 ஆண்டுகளில் அணிந்திருந்த சட்டை என்பது வேறு சட்டை. இந்த மூன்று ஷர்ட்டுகளும் வெவ்வேறான ஷர்ட்டுகளாக இருந்தாலும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த மூன்று இடங்களையும் நீங்கள் இணைத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் மிக தெளிவான ஒரு விஷயத்தை அல்லாஹு தஆலா நமக்கு புரிய வைக்கின்றான். இப்ப இதை அப்படியே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தை அப்படியே நினைவில் வைத்துக் கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 23 ஆண்டு கால வாழ்க்கைக்கு வாருங்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஷர்ட் எப்படி கழற்றப்பட்டதோ சிறு பிள்ளையில், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி மானபங்கப்படுத்தப்பட்டார்களோ, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்களோ, எப்படி தன்னந்தனியாக விடப்பட்டார்களோ, இதுதான் இந்த தீனினுடைய முதல் துவக்கமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆரம்ப காலகட்டம். 10 ஆண்டுகள் நுபுவத்துடைய ஆரம்பமாகி 10 ஆண்டுகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக கஷ்டப்பட்டார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சட்டையை கலற்றி, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சட்டையை ஒரு பொய்க்காக எப்படி நீங்கள் கொண்டு சென்று தந்தையிடத்தில் கூறினார்களோ, இப்போது அந்த சட்டையை நீங்கள் ஒரு தீனாக, குர்ஆனாக நீங்கள் கற்பனை செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆரம்பமான முதல் கட்டம், நபி அவர்கள் குர்ஆனை கொண்டு வந்து சொல்லும் போது இது முன்னோர்களுடைய கட்டுக்கதை, இது சூனியம், இது ஜோசியம், இது கவிஞர்களுடைய சொல், இது குறிக்காரர்களுடைய சொல், இது ஒரு வார்த்தை அல்ல, காலையிலும் மாலையிலும் எங்கோ சென்று படித்து வந்து இங்கு வந்து உலர்கிறார் என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த மக்கள் தூற்றினார்கள். இதுதான் இந்த இடத்தில் நமக்கு புரிய வரக்கூடிய மிக அழகான விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நுபுவத்தினுடைய ஆரம்ப காலகட்டம் குறைஷிகளுக்கு வெற்றி அளிப்பதை போன்று தஅவா பணி செய்யவே முடியாதவாறு எப்போதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஅவாவிற்காக செல்வார்களோ, பின்னால் இருந்து அபூ லஹப், வலீத் போன்றவன் கல்லை எடுத்து அவர்களுடைய காலின் மீது போட்டு அடித்துக் கொண்டே இருப்பான். இதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாதங்கள் வீங்கி இருந்தது, காயமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் ஹரமில் தொழக்கூடிய நேரத்தில் ஒட்டகங்களின் குடல்களை கொண்டு வந்து போட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதில் இருந்து எழ முடியாமல் மூச்சு திணறினார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்து அதிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடுவித்தார்கள் என்ற செய்திகளை நீங்கள் காணும் போது யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய ஆரம்ப நிலை,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தீனுடைய ஆரம்ப நிலையை நீங்கள் ஒத்து பார்த்தால் மிக தெளிவாக உங்களுக்கு புரிய வரும். பின்பு வரலாறு கடந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாலிபம், ஒரு உண்மை வெளிப்படுகின்றது, ஆனால் சூழ்ச்சிகள் அதிகமாகின்றது. இந்த உண்மை வெளிப்படக்கூடிய யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுத்த மனநிம்மதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாயிஃப் என்ற நகரத்தினுடைய கொடிய சம்பவத்திற்கு பின்னால் அல்லாஹு தஆலா ஜின்களை அனுப்பி ஈமான் கொள்ள செய்தார். பின்பு மிஅராஜிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்தான். பின்பு மதீனா நகரம் கனவில் காட்டப்பட்டது, சுப செய்தி கூறப்பட்டது, இங்கு நீங்கள் ஹிஜ்ரத் செய்ய போகிறீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்தார்கள். ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்னால் முதலில் மதீனாவில் இருந்து 6 நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள். பின்பு 12 நபர்களாக அவர்கள் ஆனார்கள். பின்பு 70 நபர்களாக மாறினார்கள். பின்பு 300 சொச்சம் நபர்களாக மாறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிகளை அனுப்பி வைத்தார்கள். கபீலாக்களாக, குழுக்களாக இஸ்லாம் மதீனா முழுக்க பரவியது. ஆனாலும் அது ஒரு சோதனை காலம். ஹிஜ்ரத்திற்கு பின்பும் 6 ஆண்டுகள் பத்ர், உஹத், கந்தக் போன்ற கடுமையான யுத்தங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமாளிக்க வேண்டியிருந்தது. ஒரு பக்கம் யூதர்களுடைய நயவஞ்சகம், இன்னொரு பக்கம் முஷ்ரிக்கீன்களுடைய குஃப். இந்த இரு சாரார்களுக்கும் இடையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்துக்கு பின்பும் கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் இதை சமாளிக்க வேண்டிய கடுமையான சோதனை இருந்தது. கந்தக் யுத்தத்தில் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வயிறு பசியின் காரணமாக 2 கற்களை கட்டிக்கொண்டு இருந்ததை நாங்கள் பார்த்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஆடையை தூக்கி காட்டினார்கள் என்ற இந்த 2வது கட்ட நிலையை நாம் புரிகின்றோம். உண்மை வெளிப்பட்டு விட்டது, தங்குவதற்கு ஒரு இடம் வந்து விட்டது. ஆனாலும் சோதனை காலம், சோதனை களம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறையில் இருந்ததை போன்று 2வது நிலையிலுடைய யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த சட்டை மிக தெளிவாக நமக்கு புரிய வைக்கின்றது. 3வது, ஒட்டுமொத்தமான சோதனைகள் முடிந்ததற்கு பின்னால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு தஆலா என் இடத்தில் நல்ல விதமாக நடந்து கொண்டான் என்ற ஒட்டுமொத்த வாழ்க்கையினுடைய திரும்புதலை அல்லாஹு தஆலா சூரா யூசுஃபினுடைய கடைசியில் காட்டுகின்றான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறை என்ற சோதனையில் இருந்து வெளியே வந்தார்கள். தங்களுடைய சகோதரர்கள் தங்களுக்கு எதிராக செய்த அந்த நயவஞ்சகம், காழ்ப்புணர்வில் இருந்து வெளியே வந்தார்கள். பின்பு அல்லாஹு தஆலா முதலில் ஒரு மந்திரி பதவியை கொடுத்தான், ரேஷனுக்கு தலைவராக்கினார். பின்பு எகிப்தினுடைய அதிபராக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஆன அந்த தருணம் இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 20 ஆண்டு கால, கடைசி 20 ஆண்டு காலத்தினுடைய சோதனைக்கு பின்னால் ஃபத்ஹே மக்காவை அல்லாஹு தஆலா கொடுத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹஜ்ஜத்துல் விதா 1.5 லட்சம் சஹாபாக்களை அழைத்துக் கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்லக்கூடிய அந்த கடைசி 2 வருடங்களை நீங்கள் திரும்ப பார்த்தால் எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஷர்ட் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நோய் நிவாரணியாக மாறியதோ, எந்த இஸ்லாத்தை இவர்கள் வெறுத்தார்களோ, எந்த இஸ்லாத்தை இந்த தீனிலிருந்து கழற்றி விடலாம், எந்த ஒளியை அணைத்து விடலாம் என்று நினைத்தார்களோ, இதை வைத்தே அல்லாஹு தஆலா இதில் இருந்தால்தான் நமக்கு கண்ணியம் என்பது கூட்டமாக இஸ்லாத்தின் பக்கம் தழுவினார்கள். வரஐத்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா. கூட்டமாக, குழுக்களாக இஸ்லாத்தின் பக்கம் ஃபத்ஹே மக்காவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் தீனை ஏற்றுக்கொண்டதை நாம் பார்க்கின்றோம். இது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மிக அழகான வெற்றி. எந்த கனவு நனவாக்கப்பட்டதோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த வாக்குறுதியை அல்லாஹு தஆலா கொடுத்தானோ, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று கூறுங்கள், நீங்கள் இந்த அரபுகளிடத்தில் அதிபராகலாம், இந்த அஜமிகள் உங்களுக்கு ஜிஸ்யாவை செலுத்துவார்கள் என்ற எந்த தொனியை மக்காவினுடைய ஆரம்பத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்வை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்களிக்கப்பட்டார்களோ, இதை வைத்துதான் அபூ ஜஹல் சிரித்தான். பத்ர் களத்திலே இதை சொல்லி கேவலமாக பேசினான். அதை அல்லாஹு தஆலா நனவாக்கிய நேரம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கனவை நனவாக்கி, எந்த சட்டையை, எந்த தீனை, எந்த இஸ்லாத்தை அவர்கள் வெறுத்தார்களோ அதையே அவர்களுக்கு நோய் நிவாரணி. இனி நீங்கள் வாழ வேண்டுமானால் ஒன்று இந்த தீனுக்குள் வர வேண்டும், அல்லது நீங்கள் ஜிஸ்யாவை செலுத்தியே ஆக வேண்டும். இவை இரண்டும் இல்லாமல் நீங்கள் வாழ முடியாது என்ற நிலையை அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு
வெற்றி வாகையை சூடி இந்த நிலைமையை கொண்டு வந்ததை நீங்கள் பார்க்கலாம். இதில் உன்னிப்பாக நாம் கவனித்தால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பார்வை மழுங்கி இருந்தது, சென்று இருந்தது, பார்வை இல்லாம ஆயிடுச்சு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஷேட்டை சொல்லி கொடுக்கிறாங்க, நீங்கள் சென்று போடுங்கள், அவர்களுக்கு பார்வை வந்துவிடும் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயம் வெறுமனே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பார்வைக்காக மாத்திரம் நான் அதை எடுத்துக்கொள்ள முடியாது. மாற்றமாக எவர்களெல்லாம் இந்த தீனிலே குருடர்களாக இருந்தார்களோ, எவர்களுடைய உள்ளங்களிலெல்லாம் நோய்கள் இருந்ததோ, எவர்கள் நயவஞ்சகர்களாக, முஷ்ரிக்கீன்களாக, காஃபிரீன்களாக இருந்தார்களோ, ஒட்டுமொத்த நபர்களுக்கும் இனி பார்வை தெரியும்படி இந்த தீன் தலை ஓங்கி நின்றது. அதுதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஷேக். யாருக்கெல்லாம் இந்த தீன் இதுவரைக்கும் விளங்காமல் குருடர்களாக இருந்தார்களோ, யாருடைய உள்ளங்கள் எல்லாம் நோய் பிடித்து தீன் விளங்காமல் இருந்ததோ, ஒட்டுமொத்த நபர்களுக்கும் ஃபத்ஹே மக்காவிற்கு பின்னால் எல்லா குருடர்களுக்கும், அதாவது தீனில் குருடர்களாக இருந்த ஒட்டுமொத்த குருடர்களுக்கும் இஸ்லாம் என்ற பசாயிர், இஸ்லாம் என்ற பசீரத், பார்வை வெளிப்படையாக தெரிய ஆரம்பித்து விட்டது. இனி மரணம் வரைக்கும் நம்முடைய பயணம் இந்த தீனுடைய பாதையில் தான் இருக்க வேண்டும் என்ற இந்த விஷயத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இவை இல்லாமல் யூசுப் சூரா இன்னொரு மிக தெளிவான விஞ்ஞானத்தையும் சொல்லி காட்டுகின்றது. நுகர்வு சக்தி என்பது இன்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். போலீஸ்காரர்கள் நுகர்வுகளையும் ஒரு ஆதாரமாக வைக்கிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த உடல் ஸ்மெல், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வியர்வை வாடையை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல மைலுக்கு அந்த பக்கம் இருந்து நான் யூசுஃபினுடைய வாடையை நுகர்கிறேன் என்று சொல்லக்கூடிய இந்த மிகப்பெரிய விஞ்ஞானம், அதாவது நுகர்வு சக்தியை கொண்டு யாரோ எங்கேயோ இருக்கிறார், ஆனால் அவருடைய நுகர்வு தன்னால் அனுபவிக்க முடியும் என்ற இந்த விஷயத்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்தில் சொல்லி காட்டியதும் இதே சூறாவில் நாம் பார்க்கிறோம். இது ஒரு தனி டாபிக், இது ஒரு தனி சப்ஜெக்ட். நுகர்வு சக்தி என்பது இருக்கின்றது, அதை உணர முடியும் என்பதை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிக தெளிவாக அந்த இடத்தில் பேசி காட்டியிருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சூரா யூசுஃபினுடைய இந்த ஆழமான கருத்து, இந்த சட்டையை வைத்து அல்லாஹ் தஆலா நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 23 ஆண்டு காலத்தினுடைய வாழ்க்கையும் ஒரு சேர ஒரு சட்டையை வைத்து நமக்கு புரிய வைத்து விட்டான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சட்டை இந்த இடத்தில் வெறுமனே சட்டையாக இல்லாமல் இது ஒரு தீனாக, குர்ஆனாக, எதை ஆரம்பத்தில் அவர்கள் வெறுத்தார்களோ, எதை வைத்து அவர்கள் சூழ்ச்சி செய்தியை முடித்து விடலாம் என்று நினைத்தார்களோ, அதை வைத்தே அவர்களுக்கு அல்லாஹு தஆலா மருந்தாக, அதை வைத்தே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வெற்றியாக அல்லாஹு தஆலா கொடுத்ததை சூரா யூசுஃபினுடைய அழகான கருத்தில் இருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூறாவில் இருந்து எடுத்துக்கொண்ட மிக ஆழமான 2 கருத்துக்களை நாம் இன்ஷா அல்லாஹ் இரண்டாவது உரையில் விளங்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, தமிழில் ஒரு டைலாக், ஒரு வாசகத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். பொறுத்தார் பூமி ஆழ்வார், பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லப்பட்டிருக்கும். 4000 வருடங்களுக்கு முன்னதாகவே அல்லாஹ் தஆலா உண்மையில் பொறுமை இருந்தால் அவர்களுக்கு நாம் பூமியை ஆள்வதற்குரிய அதிபர்களாக ஆக்குவோம், அவர்களை நாம் ஹலீஃபாக்களாக ஆக்குவோம் என்பதை அல்லாஹு தஆலா மிக அழகாக குறிப்பிட்டு காட்டுகின்றான். சூரா யூசுஃபினுடைய ஒட்டுமொத்தமும் 2 மிகப்பெரிய செய்திகளை நமக்கு கொடுக்கின்றது. நம்பர் 1, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரிக்கப்பட்டதற்கு பின்னால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பொறுமையோடு இருக்கிறார்கள், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பொறுமையோடு இருக்கிறார்கள். இந்த பொறுமையை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசுகிறார்கள். ஃபஸபுருன் ஜமீல், அழகான பொறுமையை மேற்கொள்வதை விட எனக்கு வேறு எந்த வழியும் இல்லை. எனக்கு கவலை இருக்கின்றது, துக்கம் இருக்கின்றது, வருத்தம் இருக்கின்றது. கால இன்னமா அஷ்கு பத்தி வஹுஸ்னி, ஆனால் என் கவலைகளையும் எனது முறையீடுகளையும் நான் என் ரப்பிடத்தில் மட்டும் முறையிடுவேன். எனக்கு கவலை இருக்கு, என் மகனை பிரிந்து விட்டேன், கஷ்டம், வருத்தப்படுறேன், நினைச்ச அழாத நாள் இல்லை, ஆனால் பொறுத்திருக்கிறேன். அந்த பக்கம் மகனுடைய பொறுமை,
இந்த பக்கம் தந்தையினுடைய பொறுமை. இந்த பொறுமை எவ்வளவு நாள்? கிட்டத்தட்ட 50 வருடங்கள், 45 வருடங்கள். எதற்காக ஏங்கினார்களோ இதை அல்லாஹு தஆலா மீண்டும் அவர்களுடைய விஷயத்தில் சோதித்ததற்கு பின்னால் மீண்டும் அல்லாஹு தஆலா அவர்களுடைய மனம் விரும்பியதை, ஆசைப்பட்டதை அல்லாஹு தஆலா நனவாக்குகின்றான், நினைவில் கொண்டு வருகின்றான், அதை சரியான முறையில் கொண்டு வந்து சேர்க்கிறான். இதற்கு கிட்டத்தட்ட 45 ஆண்டுகள் அல்லது 50 ஆண்டுகள் தந்தை மகனுடைய பொறுமையை அல்லாஹு தஆலா சோதித்தான். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 23 ஆண்டு கால பொறுமையை நீங்கள் காணலாம். எத்தனை எத்தனை வார்த்தைகள், எத்தனை எத்தனை கேவலமான விஷயங்கள், எத்தனை எத்தனை கொடூரமான கல்லடிகள், சொல்லடிகள். ஆனால் எந்த இடத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்திற்காகவே தவிர தனக்காக பழிவாங்குதலை முன்மொழிந்ததில்லை. தனக்கான விஷயத்தின் அடிப்படையில் நான் இவனை பழி தீர்க்க வேண்டும் என்று தனக்கானதாக சொல்லவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொறுமை மிக ஆழமான அழகான பொறுமையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று 2 தூதர்களிடமிருந்தும் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகின்ற விஷயம் குர்ஆனில் இருந்து. பொறுங்கள், 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 பொறுத்து கொண்டே இருங்கள். பொறுத்தால் என்ன கிடைக்கும்? பொறுத்தார் பூமி கூட ஆளுவார். உங்களை அல்லாஹு தஆலா அதிபராக்குவான். இன்ஷா அல்லாஹ் உங்களை அல்லாஹு தஆலா கலீஃபாவாக்குவான். நீங்கள் கவலைப்பட்டது, நீங்கள் கஷ்டப்பட்டது, நீங்கள் வருத்தப்பட்டது ஒரு நொடி பொழுதில் எல்லாவற்றையும் தலைகீழாக மாற்றி எல்லோரையும் நீங்கள் கவலைக்குள்ளாக்கக்கூடிய இடத்தினுடைய அதிபர் அளவுக்கு உங்களை ஆக்குவான். ஆனால் அப்படி கொண்டு வந்ததற்கு பின்னால் நீங்கள் செய்ய வேண்டிய 2வது பண்பு என்ன தெரியுமா? நீங்கள் பழிவாங்குவதில்லை, அவர்களை மன்னிப்பது. அவர்களை மன்னிப்பது. சகோதரர்கள் இவர்தான் யூசுப் என்று தெரிந்ததற்கு பின்னால் இன்று இவர் அதிபராக இருக்கிறார், இவர் நமக்கு மேலான மந்திரியாக இருக்கிறார். இப்போது சிறு பிள்ளையில் இவருடைய சட்டையை கழற்றி நாம் இவரை கிணற்றுக்குள் போட்டோம். அந்த நாளில் இவரால் நம்மை ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆனால் இன்று அவருக்கு கீழாக நாம் இருக்கிறோம். இவர் நினைத்தால் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். அவருக்கு கட்டுப்பாட்டில் நாம் வந்துவிட்டோம். அவர் எதை செய்தாலும் யாரும் அவரை கேட்க முடியாது. இன்று வலுவிழந்தவராக அவர் பதவியில் அவர் இருக்கின்றார் என்று மனதிற்குள் நினைக்கக்கூடிய நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம். இன்று பழிவாங்குதல் உங்கள் மீது இல்லை, மன்னிச்சிட விடுங்க, அவ்வளவுதான். எதை 50 வருடங்களுக்கு முன்னால் என்னோடு நீங்கள் செய்தீர்களோ இன்று எனக்கு ஆற்றல் இருக்கின்றது, இன்று எனக்கு பலம் இருக்கின்றது, இன்று பதவி இருக்கின்றது, பொருளாதாரம் இருக்கின்றது. இது போன்று நீங்கள் எனக்கு செய்ததை போன்று 100 மடங்கு உங்களுக்கு எதிராக என்னால் செய்ய முடியும். ஆனால் இதுவல்ல அழகு, ஒரு முஸ்லிம் முஃமினுடைய அழகு. லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம். இன்றைய தினம் உங்களை பழிவாங்குதல் கிடையாது, மன்னிச்சிட்டேன். இதை அப்படியே நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 21 ஆண்டுகளுடைய பொறுமைக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபத்ஹே மக்காவிற்கு வருகிறார்கள். லட்சக்கணக்கான சஹாபாக்கள், அங்கு இருக்கக்கூடிய குறைஷிகள் எல்லாம் ஓடி ஒளிகிறார்கள். அல் யௌம யௌமுல் மல்ஹமா, அல் யௌம யௌமுல் மல்ஹமா. லஹம் என்றால் கறி, மல்ஹமா என்றால் கொத்து பரோட்டா போட போகின்றார் முஹம்மது. இன்னைக்கு நம்மள கொத்து கொத்தென்று கரியை பீஸ் பீஸா ஆக்க போறார் நம்மள என்று பயந்து ஓடி ஒளிந்த நாள் குறைஷிகள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரத்தம் இன்றி காயமின்றி மக்காவை வெற்றி கொண்டதற்கு பின்னால் ஒட்டகத்திலிருந்து இறங்கி ஒட்டுமொத்த மக்களையும் பார்த்து சொன்னார்கள், லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய சகோதரர்களிடத்தில் எதை சொன்னார்களோ இதையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷி மக்களை பார்த்து, தம் சமூக மக்களை பார்த்து, இன்றைய தினம் உங்களுக்கு எந்த பழிவாங்குதலும் கிடையாது, உங்களை நான் மன்னிக்கின்றேன் என்று பொது மன்னிப்பாக ஆட்சி வந்ததற்கு பின்னால், அதிகாரம் வந்ததற்கு பின்னால் நினைத்தால் இந்த 20 ஆண்டுகளாக நீங்கள் எனக்கு என்னென்ன தொல்லைகளை துன்பங்களை செய்தீர்களோ ஒட்டு மொத்தத்தையும் 2 மடங்காக 3 மடங்காக உண்டு இல்லை என்று உங்களை ஆக்க முடியும். ஆனால் அதுவல்ல ஒரு முஃமினுடைய பண்பு, அதுவல்ல ஒரு இறை தூதருடைய பண்பு. எல்லா சகல வசதிகளும் அதிகாரமும் என்னிடத்தில் இருந்தும் நான் உங்களை மன்னிக்கின்றேன், இன்றைய தினம் பழிவாங்குதல் கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த 2 விஷயங்கள், ஒன்று பொறுப்பது, மற்றொன்று பிறரை மன்னிப்பது. யாரை மன்னிப்பது? யார் உங்களுக்கு எதிராக சதி செய்தார்களோ அவர்களையே மன்னிப்பது.
எப்போது மன்னிப்பது? உங்களுக்கு அவர்களை பழிவாங்குவதற்கான எல்லா விதமான ஆற்றலும் அதிகாரமும் இருந்தும் அவர்களை நீங்கள் மன்னிப்பது என்பது இருக்கின்றதே, இது யூசுப் சூராவில் இருந்து, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்வில் இருந்து, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ரோல் மாடலாக எடுத்து அங்கிருந்து இந்த உலக முஃமின்களுக்கு அல்லாஹ் தஆலா நமக்கு பாடம் புகட்டுகின்றான். இந்த இரண்டை வைத்து ரபீஉல் அவ்வல் மாதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறேன் என்று யாரேனும் சொன்னால் அவரை நீங்கள் சொல்லுங்கள், 23 ஆண்டை நீங்கள் பின்பற்றுங்கள், 23 ஆண்டு காலத்தை எனக்கு சுருக்கமாக சொல்லுங்கள், நான் எதையாவது பின்பற்றுகிறேன் என்றால் உங்களிடத்தில் அவர் கேட்டால் 23 ஆண்டு காலத்தையும் சுருக்கமாக 2 பண்பில் வைத்து நான் உனக்கு சொல்கின்றேன், இதை நீ இந்த நிமிஷத்திலிருந்து பின்பற்று. ஒன்று, பொறுமையாக இரு, மற்றொன்று மன்னித்து விடு. முடிஞ்சு போச்சு. ரபீஉல் அவ்வல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறோம் என்று வாயால் சொல்வதல்ல, பொறுமையை பொறுத்திருக்க கற்றுக்கொள்ளுங்கள். இரண்டாவது, யார் என்ன செய்தாலும் அவர்களை மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த மிக அழகான விஷயம். இப்படி இருந்தால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஷர்ட் முதலில் கழட்டப்பட்டதை போன்று இருக்கலாம், ஆனால் உண்மையில் அவர்களுக்கு புரிந்திருக்க வேண்டும், ஆடை என்பது கண்ணியமானது, இஸ்லாம் என்பது கண்ணியமானது. ஆடை என்பது மிகுந்த ஒரு மனிதனுடைய மிடுக்கை, ஒரு அழகை வெளிப்படுத்தக்கூடியது. ஆள் பாதி ஆடை பாதி. இது புரியாமல் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர்கள் அதை கழற்றினார்கள். ஆனால் பின்னால் மீண்டும் ஆடை என்பது கண்ணியமானது, உண்மை அங்கு வெளிப்பட்டு இருக்க வேண்டும். ஆனால் அதே ஆடையை வைத்து, கண்ணியமான ஆடையை வைத்து அங்கும் மீண்டும் உண்மை வெளிப்பட்டதற்கு பின்னாலும் சோதனை களம் அவர்களுக்கு வருகின்றது. பின்னால் கண்ணியம் என்பது எப்போதும் கண்ணியம்தான். அந்த கண்ணியத்தை யாராலும் குறைக்க முடியாது. ஆரம்பத்தில் அதை லேசு மாசாக யாரேனும் சுரண்டுவதாக இருந்தாலும் பின்னால் கண்ணியத்தை அல்லாஹ் தஆலா கண்ணியமாகவே கொண்டு வருவான் என்பதனுடைய அடையாளம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஷர்ட் ஒட்டுமொத்த நபர்களுக்கும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பார்வைக்கு நோய் நிவாரணியாக அல்லாஹ் தஆலா கொண்டு வந்தான். இப்போது இதிலிருந்து நமக்கு வருகின்ற ஒரு பாடம், யாரேனும் கண்ணியவானாக இருக்க நினைத்தால், நான் கண்ணியவாதியாக இருக்க விரும்புகின்றேன் என்று யாரேனும் நினைத்தால், எனக்கு கண்ணியம் கிடைக்க வேண்டும் உலகத்திலும் மறுமையிலும் என்று யாரேனும் விரும்பினால், இஸ்லாம் என்ற சட்டையை அணிந்து கொள்ளுங்கள். இஸ்லாம் என்ற இந்த ஷர்ட்டை, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சட்டையை வைத்து அல்லாஹ் தஆலா கடைசியில் எல்லோருக்கும் பாடம் புகட்டியதை போன்று இந்த இஸ்லாத்தை நீங்கள் அணியுங்கள். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா இம்மையிலும் மறுமையிலும் உங்களுடைய கண்ணியத்தை அல்லாஹ் தஆலா உயர்த்தி விடுவார். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் நாளை மறுமை நாளையை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை அடையக்கூடிய நன்மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன். உذ்குருல்லாஹ யذ்குருக்கும் வதுஊஹு யஸ்தஜிப் லக்கும் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.